நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழகமே பெரிதும் எதிர்பார்த்த சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு பரபரப்புடன் நடந்து முடிந்துவிட்டது. இந்த தேர்தலுக்காக ஆளும் கட்சியான திமுக சில மாதங்கள் முன்பே பூத் கமிட்டி அமைத்து தனது பணியை துவங்கியது. அனைத்து ஓட்டுச்சாவடிகளிலும் வாக்காளர் பட்டியலில் உள்ள நபர்களில் 30% பேரை ஓரணியில் தமிழகம் என பெயரிட்டு தங்கள் கட்சியில் இணைக்கும் பணியை மேற்கொண்டது. இது சில இடங்களில் 40% என அதிகரித்தது. இந்த கட்டமைப்பை திமுக விடாமல் தொடர்ந்து மேம்படுத்தும் பணியை மும்முரமாக மேற்கொண்டது. பூத் கமிட்டியில் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. மண்டல வாரியாக நடந்த மகளிர் மாநாடு நிகழ்வுகளுக்கு இவர்கள் கவனிப்புடன் அழைத்து செல்லப்பட்டனர். அனைத்து பூத்களிலும் பெண்கள் ஓட்டுகளை கவரும் வகையில் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது. ஓட்டுப்பதிவுக்கு முன்தினம் வரை இந்த குழுவினர் வீடு வீடாக சென்று 8000 ரூபாய் கூப்பன் வழங்குவது, ஓட்டுக்கு பணம் வழங்குவது போன்ற பணிகளில் மும்முரமாக ஈடுபடுத்தப்பட்டனர். பூத் ஏஜென்ட்டுகளுக்கு தேர்தல் ஆணையம் தரப்பில் வாக்காளர் பட்டியலுடன் படிவம் 17 குறிப்பேடு வழங்கப்பட்டது. இதில் பதிவான ஓட்டு விவரம் மட்டுமே பதிவு செய்யப்படும். ஆனால் திமுக பூத் ஏஜென்ட்டுகள் தங்கள் கட்சிக்கு யாரெல்லாம் ஓட்டளித்தனர் என்ற விவரங்களையும் சேர்த்து பதிவு செய்து கொண்டனர். ஓட்டுப்பதிவு முடிந்த மறுநாளே இந்த விவரங்கள் அனைத்தும் பகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன. அவை நேற்று முன்தினம் மாவட்ட நிர்வாகிகள் மூலம் கட்சி தலைமையிடம் ஒப்படைக்கப்பட்டன. அதை வைத்து திமுக கால்குலேஷனில் இறங்கியிருக்கிறது. இன்னொரு பக்கம் ஓட்டு எண்ணிக்கைக்கு பிறகு இந்த விவரங்கள் ஒப்பீடு செய்யப்படும். விவரம் சரியாக இருக்கும் பட்சத்தில் சிறப்பாக தேர்தல் பணியாற்றிய பூத் ஏஜென்ட்டுகளுக்கு மிகப்பெரிய அளவில் மற்றொரு கவனிப்பும் காத்திருக்கிறதா.